chemistry. So நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து manufacture of metallurgical coke வந்து பார்த்துட்டோம் இல்லையா? சோ அதே மாதிரி என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் ரெக்கவர் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். சோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா manufacture of synthetic petrol. So synthetic petrol வந்து எப்படி manufacture பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கான process வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Bergès process. So இந்த process வழியா வந்து நம்ம synthetic petrol வந்து எப்படி manufacture பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So manufacture of synthetic petrol na Bergès process. So first வந்து synthetic petrol na என்னன்றத பார்க்கணும். So preparation of liquid fuels from solid coal. Okay? coal na வந்து solid form இருக்கு. So அந்த solid coal ல இருந்து liquid fuels வந்து எப்படி வந்து நம்ம prepare பண்றது அப்படின்றது தான் வந்து synthetic petrol. Okay? அப்ப solid coal ல இருந்து liquid fuel வந்து நம்ம prepare பண்ண போறோம். Okay? coal எடுத்துட்டு அதுல இருந்து liquid formல இருக்கக்கூடிய fuel வந்து நம்ம prepare பண்ண போறோம். சோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா hydrogenation of coal or synthetic petrol. So the synthetic petrol சொல்லலாம் இல்ல hydrogenation of coal அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே இதுக்கான diagrammatic representation வந்து இதுதான். சோ இதோட diagram வந்து கண்டிப்பா வந்து போடுறேன். சோ நான் diagram வந்து போட்டுருக்கேன். அதுல பார்ட்ஸும் வந்து போட்டுருக்கேன். என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்றது. சோ கீழ வந்து இந்த diagram வந்து எப்படி explanation கொடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். So first வந்து powdered coal நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு finely நல்லா பவுடர் பண்ண coal வந்து எடுத்துக்கிறோம். So இங்க இந்த இன்லெட் வருது பாருங்க. So அந்த powdered coal இருக்குது. அது கூட வந்து நம்ம heavy oil சேர்த்து plus catalyst வந்து powder formல தான் இருக்கும். என்ன அப்படினா tin or nickel oleate. So இது வந்து powder formல இருக்கு. catalyst powder. அப்போ ஒரு powder formல இருக்கக்கூடிய coal எடுத்துட்டு அது கூட heavy oil அது கூட வந்து tin or nickel catalyst powder மூணுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிறோம். ஓகே ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிறோம். சோ அதுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா பேஸ்ட் இஸ் பம்ப்டு வித் ஹைட்ரஜன். இங்க பாருங்க இந்த பேஸ்ட் இப்படி இருக்கு. இன்லெட் வந்து இப்படி தான் வருது. இந்த பேஸ்ட் வந்து இப்படி வரும்போது இங்க வந்து ஹைட்ரஜன் கூட சேர்த்து அத வந்து நம்ம என்ன பண்றோம் பம்ப் பண்றோம். சோ பேஸ்ட் இஸ் பம்ப்டு வித் ஹைட்ரஜன். சோ அதுக்கு அப்புறம் ஹைட்ரஜனோட சேர்த்து பேஸ்ட் பம்ப் ஆனதுக்கு அப்புறம் அத வந்து ஹீட் பண்றோம். பேஸ்ட் இஸ் ஹீட்டட் டு 400 to 450 டிகிரி சென்டிகிரேட். the pressure எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 200 to 250 atmosphere. இப்ப பேஸ்ட் வந்து ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்ணும்போது நமக்கு அந்த கோல் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த கோல் கூட ஹைட்ரஜன் வந்து சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? saturated higher hydrocarbons அதாவது ஹைட்ரஜனேஷன். இப்ப பவுடர் கோல் எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம கேட்டலிஸ்ட்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணி பிளஸ் ஹைட்ரஜனோட சேர்க்கிறோம். ஹைட்ரஜன் கூட சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோகார்பன் வந்து கிடைக்கும். ஹைட்ரோகார்பனால என்ன அதுல only கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். இப்ப கோல்ல வந்து கார்பன் இருக்கு இல்லையா? அது கூட நம்ம ஹைட்ரஜன் சேர்க்கும்போது ஹைட்ரோகார்பன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப saturated higher hydrocarbons தான் நமக்கு கிடைக்கும். சோ அதுக்கு அடுத்து it undergoes அதுக்கு அப்புறம் decomposition. அந்த higher hydrocarbons கிடைக்குது இல்லையா? அது வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படினா decompose ஆகுது. decompose ஆகி to yield mixture of lower hydrocarbons. the higher hydrocarbons வந்து அடுத்த ஸ்டெப்ல decompose ஆகி நமக்கு நிறைய mixture of lower hydrocarbons வந்து கொடுக்குது. ஓகேவா? lower hydrocarbons கொடுக்குது. அதுக்கு அப்புறம் the mixture is led to condenser. நமக்கு அந்த lower hydrocarbon mixture கிடைச்சது இல்லையா? it is led to condenser. நமக்கு வந்து crude oil வந்து கிடைக்கும். okay it is led to condenser. we get the crude oil வந்து கிடைக்குது. அந்த crude oil வந்து மறுபடியும் நம்ம fractionate பண்றோம். சோ இத வந்து fractionating column. இந்த column இருக்கு இல்லையா? இது வந்து fractionating column. நமக்கு வந்து crude oil கிடைக்குது இல்லையா? அந்த crude oil வந்து இந்த column யூஸ் பண்ணி நம்ம fractionate பண்றோம். fractionate பண்ணும்போது நமக்கு என்னென்ன products வந்து கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா gasoline கிடைக்கும், middle oil கிடைக்கும், heavy oil கிடைக்கும். ஃபைனலா அந்த crude oil fractionate பண்ணும்போது gasoline கிடைக்கும், middle oil கிடைக்கும், heavy oil வந்து கிடைக்கும். இந்த gasoline உடைய yield வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 60% வந்து இருக்கும். ஓகே gasoline உடைய yield வந்து 60% வந்து கிடைக்கும். இப்போ அந்த middle oil இருக்கு இல்லையா? இந்த middle oil மறுபடியும் நம்ம ஹைட்ரஜனேட் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி நமக்கு ஃபைனலா heavy oil கிடைக்கும். ஓகே இதுதான் வந்து Bergès process. சோ அதாவது இதுல வந்து இந்த Bergès process யூஸ் பண்ணி நம்ம ஒரு synthetic petrol அதாவது ஒரு கோல் solid formல இருக்கக்கூடிய கோல்ல இருந்து நம்ம liquid formல இருக்கக்கூடிய fuel petrol எப்படி synthesis பண்றோம் அப்படின்றது தான் வந்து இந்த process. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதாவது
மேனுஃபேக்சர் ஆஃப் சிந்தட்டிக் பெட்ரோல் வெர்ஜியஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லைன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஒரு டாபிக்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.